ஐடியாலஜி வைஸ் அவங்க ரொம்ப ஓல்டு செட் ஆஃப் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லயே இருக்காங்க. அதனால இப்ப வந்து அந்த பீப்புளை மட்டும் மாத்தினா போறாது, அவங்களுடைய தாட் ப்ராசஸே மாத்தணும். ஏன்னா விச் வில் சூட் தி கரண்ட் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட். இல்ல டிஎம்கே இவ்வளவு நாள் ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கு முக்கிய காரணமே அதான் சொல்றேன். இவ்வளவு பெரிய பழைய ஒரு ஐடியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் அவங்க சமாளிச்சதுக்கு முக்கிய காரணமே ஒரு வயபிள் அல்டர்னேட்டிவ் அப்போசிஷன் இல்லாம இருந்தது தான் காரணம். திமுக கடைபிடித்த அந்த மோதல் போக்கை வந்து அவர் பண்ணாம இருக்காரு. ஏன்னா விஜய் ஆல்சோ மீன்ஸ் பாலிடிக்ஸ், அமித்ஷா ஆல்சோ மீன்ஸ் பாலிடிக்ஸ். ஸோ அப்படிங்கிற போது இதுல கண்டிப்பாக ஒரு அரசியல் இருக்கிறது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீமே பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாது அப்படின்னு பாருங்க. நீங்க கொடுக்கக்கூடிய உதவித்தொகைகள் எப்படி வந்து அந்த செக்டார்ஸை போய் ரீச் பண்றதோட இல்லாம அதுல வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் திரும்பவும் அதே செக்டார் மூலியமா அரசாங்கத்துக்கு வரும். இன்னைக்கு வந்து பாஜக சொல்றது ஜென்சி அந்த வாக்காளர்களுக்காக ஒரு பிரத்யோக குழு அமைக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு அவங்களுக்கு எப்படி இந்த ஒரு அவசியத்தை திடீர்னு உணர்ந்தாங்க? இதுக்கு பின்னாடி இந்த சிஜேபி பார்ட்டியோட எழுச்சி, ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் அதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாமா? அந்த ஜென்சி அப்படிங்கிறவங்க வந்து எல்லாரும் வந்து ரொம்ப மிகைப்படுத்துறோமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நம்ம இந்த சேனலை ஆரம்பித்து 7 மாதம் ஆக போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 7 மாதமாக நம்ம மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ 40,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் இது வரைக்கும் எந்த நிதி உதவியோ இல்லாட்டி யார்கிட்டையுமே ஒரு பண ஆதரவோ நம்ம கேட்டதில்லை, இப்பயும் கேட்க போகிறதில்ல. ஆனால் எங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நிறைய தேவை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நீங்கள் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு மேலும் ஆதரவு தாருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம். தென்னவன் மீடியா அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகுந்த வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் விவாதத்தில் இணைந்திருப்பவர் திரு ஸ்ரீகுமார் கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். நம்ம திமுகவோட செயல்பாட சட்டமன்றத்தில் ரொம்ப அக்ரெசிவா நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு அவங்க கட்சி லெவல்லையும் ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகிறாங்க. ஸ்டாலின் வந்து இன்னைக்கு செயற்குழு மீட்டிங்ல வந்து ஒரு பெரிய முக்கியமான தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. அதாவது 70 வயசுக்கு மேல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுடைய தீர்மானம் தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 மாவட்ட செயலாளர்கள், அதில் நமக்கு தெரிஞ்ச ஏவாவேலு, ரகுபதி, அனிதா ராதாகிருஷ்ணன், KKSSR ராமச்சந்திரன், அந்த மாதிரி ஒரு 13 பேரை விடுவிக்க போறாங்க. ஸோ திமுகவோட இந்த கட்சி அளவில் இருக்கிற மாற்றம் அவங்களுக்கு பயன் தரும்னு நினைக்கிறீங்களா? டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த போது கூட இந்த ஓல்டு செட் ஆஃப் பீப்புள் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணார். ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே பார்த்த முகங்கள், இதே வேலு, இதே துரைமுருகன், இதே பொன்முடி, இதே KN நேரு, நீங்க பாத்தீங்கன்னா எப்போதுமே கருணாநிதியோட அமைச்சரவையில இவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் இருந்தாங்க. அன்பழகன் இருந்தாரு, நாஞ்சில் மனோகன் இருந்தாரு, ஆற்காடு வீராசாமி இருந்தாரு, கோசிமணி இருந்தாரு, வீரபாண்டி ஆறுமுகம். இவங்களுடைய காலங்களுக்கெல்லாம் அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுடைய இப்ப இருக்கிற தலைவர்கள் வந்து இவங்கதான் சீனியர் மோஸ்ட் அண்ட் அவங்கதான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. போராத குறைக்கு ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க, அதுல சீனியர்ஸா இருந்தவங்க, அதுல பழகிய முகங்கள், அது வந்து கண்ணப்பனா இருக்கலாம், ரகுபதியா இருக்கலாம், நீங்க வந்து செந்தில் பாலாஜியா இருக்கலாம், இவங்க எல்லாருமே இன்க்ளூடிங் வந்து சேகர் பாபு, இவங்க அத்தனை பேர் ஏடிஎம்கேல இருந்து வந்த உடனே அவங்க ஒரு ப்ரோக்ராம் இது ஆக்குபை பண்ணாங்க, போஸ்டிங்ஸ் எல்லாம். சோ நீங்க கொண்டு வர்றது பேப்பர் வைஸ் ஓகே, பட் அது செயல்படுத்தினால்தான் அது வந்து அடுத்த கட்டத்துக்கே நகரும், இல்லைன்னா நகராது. ஏன்னா இப்ப வந்து இருக்கிற சூழ்நிலை பார்த்தா விஜய் வந்துட்டாரு, அடுத்தது வந்து டிஎம்கே தன்னை மாத்திக்கணும்னா எப்படி மாத்திக்கணும்னு பாக்குறாங்க. ப்ராப்ளம் வித் டிஎம்கே என்னன்னா, ஐடியாலஜி வைஸ் அவங்க ரொம்ப ஓல்டு செட் ஆஃப் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லயே இருக்காங்க. அவங்க இன்னும் எப்ப பார்த்தாலும் இப்ப ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வந்ததுன்னா உடனே தமிழ் வெர்சஸ் ஹிந்தி, உடனே சனாதன தர்மம், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, இதையே தான் மாத்தி மாத்தி அதே கவர்னருக்கு எதிரான ஒரு விஷயங்கள், இதே ஒரு ஆன்டி பிராமினிசம், இதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற எப்போதும் இருக்கிற ரெகுலர் டெம்ப்ளேட். அதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு ரொம்ப நகர்ந்துருச்சு. அதனால இப்ப வந்து அந்த பீப்புளை மட்டும் மாத்தினா போறாது, அவங்களுடைய தாட் ப்ராசஸே மாத்தணும். ஏன்னா
விச் வில் சூட் தி கரண்ட் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட். இல்லைன்னா அவங்க தனிமைப்பட்டு போவாங்க. இப்ப இன்னி வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லாங் எக்ஸ்டென்ஷனா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. டிஎம்கே உடைய அந்த பொலிட்டிக்கல் ஜர்னி வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தால மட்டும் இல்ல, அப்போசிஷனோட வீக்னஸாலேயே அவங்களுடைய பவர் தொடர்ந்துகிட்டு இருந்து. ஸோ வேற ஒரு ஆப்ஷன் ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய அந்த பவர் வந்து உடனே இறங்கிடுச்சு. ஸோ இதுதான் இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன். அவர் மாத்தணும்னு நினைக்கிறது பெட்டர், ஃபைன், பட் இதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே, இதுல ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதாவது இவங்க எல்லாம் ஸ்டால்வார்ட்ஸ், ஏவா வேலுவோ, KKSSR ராமச்சந்திரனோ, அவங்கெல்லாம் வந்து அவங்க ஏரியால அவங்க ரொம்ப செல்வாக்குள்ளவங்கள அவங்களுக்காக தான் அந்த ஓட்டு போட வைக்கிறதையே இவங்க தான். ஸோ இவங்களெல்லாம் மாவட்ட செயலர்கள் பதவியிலிருந்து நீக்கிறதுனால, அவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தர் கொண்டு வரதுனால, இங்க ஒரு அவங்களுக்கு உட்கட்சிக்குள்ளேயே அவங்க ஒருத்தர் ஒரு போட்டி மனப்பான்மையில ஒண்ணு இயங்கலாம். 2வது, இவங்க வந்து தாவேக்கா வரவேற்று தன் பக்கம் இழுத்துண்டதுன்னா, இவங்களால வர ஓட்டு வந்து திமுகவுக்கு இன்னும் வந்து குறைஞ்சு போயிடாதா? இது ஒரு டெலிகேட்டான ஒரு சிச்சுவேஷன். இதை வந்து எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா, திரு கருணாநிதி உயிரோட இருந்த போது எப்படி சமாளிச்சார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா தெரியும். அதை நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர் ரொம்ப செல்வாக்கான ஒருத்தர், மிஸ்டர் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்ப வந்து ஒருத்தர் ஒய் வராரு. இந்த ஒய்ங்கிறவர் கம்பேரிட்டிவ்லி யங்கர் பர்சன். இப்ப கருணாநிதி என்ன நினைக்கிறாரு, இந்த எக்ஸ் வந்து ஏற்கனவே இருந்துட்டாரு, ஒய்க்கு வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா எக்ஸ் முடியாதும்பாரு. சோ இவர் என்ன பண்ணுவார், கருணாநிதி இருந்தா என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒய்யை கூப்பிட்டு, பார்ப்பா உனக்கு தான் சீட்டு கொடுக்கறதா இருக்கேன், நீ எக்ஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. ஒய் வந்து எக்ஸ போய் அப்ரோச் பண்ணுவாரு. உங்களை வந்து பார்க்க சொன்னாரு, தலைவர் வந்து உங்களை தான் வந்து கன்சல்ட் பண்ணிக்க சொன்னாரு, நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு சீட்டு கொடுக்குறேன்னு. இதுல இவரும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாரு, எக்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாரு. சரிப்பா நீயே நின்னுகொண்டுருவாரு. ஸோ இது வந்து ஒரு கருணாநிதி அவர்கள் இருந்த போது இருந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங். பட் அதே தான் இப்ப ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஐடியல் சிச்சுவேஷன். அதாவது ஒருத்தர் வராரு, இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, இவர் ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாம் நடக்கிறதுங்கிறது ஐடியல் சிச்சுவேஷன். ஐடியலா நடக்குமா? ஏன்னா இப்ப தாவேக்கான்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அதிமுகல இருந்து போனவங்க நிறைய பேர், எல்லாரும் சீனியர்ஸ் தான். இந்த சீனியர்ஸ் வந்து தாவேக்காக்கு போனோம்னு நினைச்சானா அது திமுக பாதிப்பு இருக்காதா? இல்ல, இதுலதான் ஒரு சிச்சுவேஷன், அதான் டெலிகேட்டான விஷயம்னு சொல்ல வரேன். திரு கருணாநிதி இருந்த போது இருந்த நிலைமையே வேற. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்களோட பசங்களை கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய பையங்களை வந்து ஒவ்வொருத்தரையா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்ப இவங்களை நகர்த்தினாலும் அவங்களுடைய வாரிசுகள்னு சொல்லக்கூடியவங்க அவங்கள நகர்த்த முடியாது, அவங்க டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ ஒரு புதுசா கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஓல்டு பேகேஜ்ல இருந்து இல்லாத ஒரு புது செட் ஆஃப் பீப்புளை கொண்டு வரணும், விச் இஸ் வெரி டிஃபிகல்ட். டிஎம்கேயோடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பேசிக்கலி ஒரு ஐடியாலஜி பேஸ்டு கேடர் பேஸ்டு பார்ட்டி ஆஸ் சச். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஐடியாலஜி பேஸ்டு கேடர் பேஸ்டு பார்ட்டியை ஒரு ஃபேமிலி பேஸ்டு பாலிடிக்ஸ் டாமினேட் பண்ணுது. தட் இஸ் அ ப்ராப்ளம். இப்போ நீங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ் இல்லாம இருந்ததுன்னு வச்சுங்களேன், யாரோ ஒரு எக்ஸோ ஒய்யோ திரும்ப வந்து வேற ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். பட் டிஎம்கேல அது முடியாது. அதனால அந்த ஃபேமிலி ஸ்ட்ராங்கா இருக்கிற போது அந்த ஃபேமிலியோட சேர்ந்து அந்த கட்சியும் பயணப்படுகிறது. அந்த ஃபேமிலியில உள்ள மெம்பர்ஸ் ஹூ இஸ் லீடிங் த பார்ட்டி அவங்க வீக் ஆகிற போது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து பார்ட்டியும் சிங்க் ஆகுது. சேம் லைக் காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தியும் பவர்ஃபுல்லா இருந்த போது பார்ட்டி ஃப்ளோட் ஆச்சு. அதுல உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸை சுற்றி சுழலும் போது அந்த பார்ட்டி மெம்பர் வீக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபேமிலி மெம்பர் வீக்கா இருக்காங்கன்னா அவங்களால லீடு பண்ணப்படும் போது பார்ட்டி வீக்கா. இது வேற வழி கிடையாது. ஏன்னா அந்த பார்ட்டி இவங்களை வச்சுதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடையும் ஒரு ரெசல்யூஷனோடையும் அவங்க இயங்குறாங்க. அப்படிப்பட்ட கட்சிகள் இது போன்ற சவால்களை சந்திக்க வேண்டியதா தான் இருக்கும். குறுகிய காலத்துல அவங்க திமுக வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் அவங்க மீண்டெழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல, டிஎம்கே இவ்வளவு நாள் ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கு முக்கிய காரணமே அதான் சொல்றேன். இவ்வளவு பெரிய பழைய ஒரு ஐடியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் அவங்க சமாளிச்சதுக்கு முக்கிய காரணமே ஒரு வயபிள் அல்டர்னேட்டிவ் அப்போசிஷன் இல்லாம இருந்ததுதான் காரணம். அதனாலதான் இந்த பைனரி பாலிடிக்ஸ்ல அவங்க போயிட்டு இருந்தாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு மாறி மாறி போயிட்டு இருந்தாங்க. ஒரு தேர்ட் ஆப்ஷன் வரும்போது டிஎம்கேக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. ஸோ ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னே கிடையாது. இப்போ வந்து டிஎம்கேயோட முக்கிய ப்ராப்ளம் என்னன்னா, நினைச்சு பாருங்க,
ஒரு பார்ட்டி, ஒரு புது பார்ட்டி வந்திருக்கு டிவிகேன்னு. டிஎம்கேயுடைய ஐடியாலஜிக்கல் குளோன் தான் அந்த பார்ட்டி. கிட்டத்தட்ட டிஎம்கேய ஒரு ஒரு மறுபிரதி எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்காங்க அவங்க. அப்படிங்கிற போது பீப்புள் ஃபீல் தட் ஓகே, டிஎம்கேக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஐடியாலஜிக்கலா, பட் இவங்க கொஞ்சம் புதுசா தெரியுறாங்க, ஸோ லெட் அஸ் வோட் ஃபார் தெம். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வரலாம். ஸோ இதுதான் இங்க இருக்கிற ஒரு ப்ராப்ளம். தென்னிந்திய முதல்வர் மாநாட்டு அந்த அந்த நிகழ்வுல தமிழக முதல்வர் விஜயும் இந்திய அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தனியா சந்திச்சது ஒரு அரசியல்ல நிறைய பேச்சை கிளப்பியிருக்கு. ஸோ இது ஒரு சாதாரண சந்திப்பா பார்க்கணுமா, இல்லாட்டி இது ஒரு அரசியல்ல இது ஒரு சிக்னலா? ஏன்னா பாஜக தலைமையிலான மத்திய அரசுக்கும் தாவேகா அரசுக்கும் சில விஷயங்கள்ல இப்ப இணைந்து செயல்பட வாய்ப்பு வருது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த சந்திப்பை நம்ம எப்படி ஒரு அரசியல் நிகழ்வா பாக்குறது? இதை திமுக எப்படி அரசியலாக்க முயற்சிக்கும்? சோ இண்டி கூட்டணியில தாவேகா 2029 இணையும் ஷாஜகான் சொல்றாரு. என்ன நடக்கும்? See, a week is a long day in politics. 29க்கு ரொம்ப டைம் இருக்கு. அதனால இதை இப்ப பத்தி யோசிக்க வேண்டாம். நம்பர் 1. ஐடியலா ஒரு எந்த ஒரு மத்தியில எந்த அரசு வந்தாலும் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது ஒரு பொருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா மாநிலம் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தை சார்ந்திருக்கும். மத்திய அரசாங்கம் தங்களுடைய திட்டங்களை மாநில அரசாங்கங்கள் மூலமாக தான் செயல்படுத்த முடியும். இது தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். சோ இதுல ஒவ்வொருவரும் மோதல் போக்கை கைவிட்டு இணங்கி செயல்பட்டா அதனால ரெண்டு பக்கமுமே பெனிஃபிட் ஜாஸ்தி, ஒரு ஹார்மோனியஸ் சிச்சுவேஷன் உருவாகும். டிஎம்கே இருந்த போது, பர்டிகுலரா ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த போது, பப்ளிக்ல பிரைவேட்ல அவங்க எப்படியோ தெரியாது, பட் பப்ளிக்ல இந்த கோஆபரேட்டிவ் டிஸ்கோர்ஸ ரொம்பவே கீழே இறக்கிட்டாங்க. மத்திய அரசாங்கத்தை பேசுறது, அந்த அமைச்சர்களை தப்பா பேசுறது, இதை திரு கருணாநிதி உயிரோட இருந்திருந்தா செஞ்சிருக்க மாட்டார். மேபி அவருக்கு அரசியல் விஷயங்கள் வேற, பட் ஆஃப்டர் ஒரு 96ல பார்த்திருக்கலாம், 97ல பார்த்திருக்கலாம், 99ல பார்த்திருக்கலாம், 2004 எல்லா டயத்திலயுமே தே வேர் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட். 89ல விபி சிங்கோட, அப்புறம் தேவகவுடா குஜராலோட, அப்புறம் வாஜ்பாயோட, அப்புறம் மன்மோகன் சிங்கோட. அது தமிழ்நாட்டுக்குன்னு கிடையாது, பர்சனல் பெனிஃபிட்டுக்காக கூட இருந்திருக்கலாம். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட மோதல் போக்கை தவிர்த்தார் அவர். லேட் பார்ட் ஆஃப் ஹிஸ் பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா, எர்லி பார்ட் ஆஃப் த பாலிடிக்ஸை விட்டுடுவோம், லேட் பார்ட் ஆஃப் ஹிஸ் பாலிடிக்ஸ். குறிப்பா பாத்தீங்கன்னா திரு மோடி அவர்கள் 2014ல பிரைம் மினிஸ்டரா வந்த போது கூட அவருக்கு வாழ்த்து தான் தெரிவிச்சார் கருணாநிதியை வீட்லயே பார்த்தாரு மோடி. சோ திஸ் வாஸ் த சிச்சுவேஷன் அட் தட் டைம். இப்ப விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது அவர் ரொம்ப ஜாஸ்தி பேசுறது கிடையாது, எஸ்பெஷலி ஆன் பாலிசி இஷ்யூஸ். திமுக கடைபிடித்த அந்த மோதல் போக்கை அவர் பண்ணாம இருக்காரு. ரெண்டாவது, அவர் எப்ப முடியுதோ பிரைம் மினிஸ்டரை பாக்குறதோ அல்லது சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ பாக்குறதோ, ஹி டசன்ட் இக்னோர் தம். அந்த விஷயம் வரைக்கும் ஃபைன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நிதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிதி ஆதாரங்கள் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களாக இருக்கலாம், அல்லது உள் மாநிலங்கள்லயே உற்பத்தி ஆகக்கூடிய ரெவென்யூவா இருக்கலாம், அதே மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு செலவிடக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். இந்த எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரொம்பவே வீக்கா இருக்கு. சோ அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு, அவங்களுடைய இன்கமை தானே பெருக்கிக்கணும், சர்ப்ளஸ் பட்ஜெட் போடக்கூடிய அளவுக்கு பெருக்கிக்கணும், இல்லைன்னா கடன் வாங்கணும், இல்லைன்னா மத்திய அரசாங்கத்தை சார்ந்து இருக்கணும். கடன் வாங்குறதுல கூட மத்திய அரசாங்கத்தோட உதவி தேவை. பிகாஸ் அவங்க they have to facilitate that borrowings. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பீங் a first time சீஃப் மினிஸ்டர் இப்பதான் வந்திருக்காரு. அண்ட் அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு மாநிலத்தோடைய முதலமைச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தோட நிற்க போறது கிடையாது. யூ ஆர் அ பார்ட் ஆஃப் த பிக் கண்ட்ரி. அப்படிங்கிற போது அந்த கண்ட்ரியை ஆளக்கூடிய அமைச்சர்களோடையும் உங்களுக்கு உறவு இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ see that. அண்ட் இதனால ஒரு அரசியல் மெசேஜ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அரசியல் இல்லாம இருக்காது. ஏன்னா விஜய் ஆல்சோ மீன்ஸ் பாலிடிக்ஸ், அமித்ஷா ஆல்சோ மீன்ஸ் பாலிடிக்ஸ். ஸோ அப்படிங்கிற போது இதுல கண்டிப்பாக ஒரு அரசியல் இருக்கிறது. பட் அந்த அரசியல் அப்படிங்கிறது 2 பேருக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் தேவை இருக்கு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பெருசா மேலெழும்பி வரக்கூடாது,
டிஎம்கே பெருசா பலம் பெற்று விடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து அவங்க கவனமா இருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஆட்சி கிடைத்தது, பட் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு மெஜாரிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. தே ஆர் ஸ்டில் இன் தி மெர்சி ஆஃப் த ஸ்மாலர் பார்ட்டிஸ். ஸோ அதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு பெக்யூலியரான அரசியல் சுச்சுவேஷன்ல மத்திய அரசாங்கத்தோட மோதல் போக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த தென் மாநில முதல்வர்கள் அப்படிங்கிறத வந்து பல இடங்கள்ல வந்து திரு மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த டெல்லி பேஸ்டு மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து டெலிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கார். முன்னெல்லாம் எந்த மீட்டிங்கா இருந்தாலும் டெல்லியில இருக்கக்கூடிய உத்தியோக் பவன் அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் ஒரு பண்ணுவாங்க. எல்லாரும் அங்க வந்து குழுமுவாங்க, முதலமைச்சர்களோ கவர்னர்களோ அந்த மாதிரி பண்ணுவாங்க, அங்கதான் மீட்டிங் நடக்கும். இப்ப அப்படி கிடையாது. செவன் சிஸ்டர்ஸ் அண்ட் ஒன் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7+1 மொத்தம் 8 மாநிலங்கள். அஸ்ஸாம், நாகாலாந்து, திரிபுரா, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, சிக்கிம், இது போன்ற அந்த மாநிலங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மீட்டிங் நடக்கும். அது அந்த 8 மாநிலங்கள்ல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அந்த மாநிலங்கள் சார்ந்த பிரச்சனைகள் வேற. சோ அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க. தென் மாநிலங்கள் அப்படிங்கிற போது நீங்க சொல்ற மாதிரி புதுச்சேரி உட்பட தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, சோ இது போன்ற மாநிலங்கள் எல்லாத்துலயும் சேர்ந்து இங்க ஒரு மீட்டிங் பண்றாங்க. சோ இது போன்ற மாநிலங்களுக்கு ஏன்னா ஜியாகிரபிக்கலா அவங்களுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. இப்ப அதே போல உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், இவங்கெல்லாம் இந்த மலை சார்ந்த மாநிலங்கள், இவங்களுக்குன்னு ஒரே ஒன்று சேர்ந்த ஒரு ப்ராப்ளம், ஒரே யூனிக்கா இருக்கும். அவங்களுக்கு ஒரே மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே மாதிரி டெசர்ட்ஸ் சேர்ந்த ஸ்டேட்ஸ் இருக்கு. குஜராத், ராஜஸ்தான், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெசர்ட்ஸ் உள்ள இடங்கள், இவங்களுக்கு ஒரு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், பெங்கால் அண்ட் ஒடிஷா, இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸை வந்து எல்லாத்தையும் ஒன்னா பார்க்காம தனித்தனி குரூப்பா பாக்குற போது அதோட பெனிஃபிட்ஸ் அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி நக்சல்ஸ்னால பாதிக்கப்பட்ட மாநிலங்கள்னு இருப்பாங்க, நக்சலைட்ஸ்னால பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் சார்ந்த மாநிலங்கள்னு இருப்பாங்க, வெறும் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மாநிலங்கள். சோ இது போன்ற பல மாநிலங்களை வந்து இப்படி அப்ரோச் பண்றாங்க. அதே மாதிரிதான் இந்த தென் மாநிலங்கள் மாநாடு அப்படிங்கறதும் நடந்ததா நான் பாக்குறேன். மாநில அரசு, விஜய் அரசு வந்து மத்திய அரசோட சேர்ந்து இருந்தாதான் சில ஃபண்ட்ஸ் எல்லாம் பெற முடியும் அப்படின்னீங்க. ஸோ இங்க ஒரு முக்கியமான திட்டம், அவங்க வந்து தாய்மாமன் மோதிரம் அப்படின்னு பிறக்கிற குழந்தைக்கு மோதிரம் போடுற திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு டெண்டர் விடுறப்போ ₹1 தங்க கூலியோட ஜாய் அலுகாஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இப்ப சொல்லப்படுறது. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ₹1 கூலியில இது பாசிபிளா, இல்லாட்டி இது பின்னாடி ஏதாவது ஒரு ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய பார்வை எப்படி? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீமே பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாதது அப்படின்னு பார்ப்பேன். ஒரு 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 தாய்மாமன் சீர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏன்னா ஒரு மாநிலத்துல யாராருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ஸ்கூல் சில்ட்ரன் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பேக்ஸ் கொடுங்க, புக்ஸ் கொடுங்க, சைக்கிள்ஸ் கொடுங்க, ஃபுட் கொடுக்குறோம், பஸ் பாஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து அந்த எஜுகேஷன் செக்டரை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு உதவும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அந்த சுய உதவி குழு அப்படின்னு சொல்றாங்க, அவங்க வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதுல ஒரு ஆக்குபேஷன் வருது அவங்களுக்கு, அதனால அவங்களுக்கு வருமானம் வருது, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ இது போல செய்வது வேற. விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன் உதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திரும்பவும் விவசாய நிலத்திலேயே அது வந்து அவங்களால செய்யப்படுது. பயிர்க்கடன் ரத்தா இருக்கலாம், அல்லது அந்த கிசான் சம்மான் நிதினு சொல்லக்கூடிய சிறிய உபகரணங்கள், அவங்களுடைய ஏற்கலப்பையிலிருந்து சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அது பயன்படும். அதே போல பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ்க்கு கொடுக்கப்படுற மானியம், விதைகள் கொடுப்பது, இது எல்லாமே விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு உதவும். சோ நீங்க கொடுக்கக்கூடிய உதவித்தொகைகள் எப்படி வந்து அந்த செக்டார்ஸை போய் ரீச் பண்றதோட இல்லாம அதுல வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் திரும்பவும் அதே செக்டார் மூலியமா அரசாங்கத்துக்கு வரும். பட் இது போன்ற விஷயங்கள் நீங்க சொல்ற மாதிரி இந்த தாய் மாமன் நிதி, சீரு, இதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி மோஸ்ட் அன்வயபிள் அப்படின்னு நான் பார்ப்பேன். இது செய்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் வந்து அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையே இல்லைன்னு என்ன கேட்டா,
தாய்மாமன் சீரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சொந்தக்காரங்க செய்ய வேண்டிய விஷயங்கள். அதுல என்னைக்குமே ஒரு அரசாங்கம் அதுல வந்து தலையிட முடியாதுங்கிறதோட அரசாங்கம் இதை செய்வது பொருத்தமற்றதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே. இப்ப திமுக பல மாற்றங்கள் செய்யறத நம்ம பத்தி பேசினோம். ஸோ பாஜகவும் போன வாரத்துல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை அனௌன்ஸ் பண்ணிச்சு. அவங்களுடைய அகில இந்திய அளவுல வந்து நிர்வாகிகளை வந்து நிறைய மாற்றி அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து பாஜக சொல்றது ஜென்சி அந்த வாக்காளர்களுக்காக ஒரு பிரத்யோக குழு அமைக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு அவங்களுக்கு எப்படி இந்த ஒரு அவசியத்தை திடீர்னு உணர்ந்தாங்க? இதுக்கு பின்னாடி இந்த சிஜேபி பார்ட்டியோட எழுச்சி, ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் அதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாமா? நான் அப்படி நினைக்கல. அது கொஞ்சம் வேகப்படுத்துதுன்னு வேணா நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நிதின் நபீன் எடுத்து பாருங்க. அவரே யங்ஸ்டர் தான். அவர் வந்தே 8 மாசத்துக்கு மேல ஆகுது. நிதின் நபீன் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. நம்ம நினைச்சு பார்த்தோமா? அவர் வரும்போது அந்த மாதிரி ஒரு 40 இயர்ஸ் பிளஸ் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை வந்து பாஜக அந்த மாதிரி போட்டிருப்பாங்கன்னு யாராவது எதிர்பார்த்தோமா? கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு யங்ஸ்டர் கையில தான் வந்து அவங்க வந்து பார்ட்டியை கொடுத்திருக்காங்க. பிஜேபி வந்ததெல்லாம் அதுக்கு அப்புறம். ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு ஆபீஸ் பேரர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பாஜக ரொம்ப நாள் முன்னாடியே செஞ்சிருக்க வேண்டியது. பட் அவங்களுக்குன்னு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நீட் இஷ்யூ முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்டரி கூட்டத்தொடர் இருந்தது. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ். சோ இது போன்ற விஷயங்களை அவங்க கவனத்துல வச்சாங்க. ஏன்னா பிஜேபி ஆர்கனைசேஷன் ரீதியா எடுக்கக்கூடிய முடிவுகள் இது போன்ற விஷயங்கள்ல வந்து டாமினேட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. சோ அதன் அடிப்படையில தான் இண்டிபெண்டன்ஸ் டே முடிந்த கையோட அந்த டீம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அந்த டீம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் ஆஃப் போத் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த ஓல்டு ஹேண்ட்ஸும் இருக்காங்க, புதியவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வந்து ஒரு யங் பீப்புளும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு அளவுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோர் குரூப் ஆஃப் பிஜேபி பீப்புள் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப தாட்ஃபுல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா இதுல எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்னு பாத்தீங்கன்னா ராம் மாதவ், வசுந்தரா ராஜே, ஜெய் பாண்டா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓல்டு பீப்புள், வைஸ் பிரசிடென்ட்ஸ் தான் இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா சுனில் பன்சல், வினோத் தாவடே இவங்கெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள். புதுசா பாத்தீங்கன்னா பிப்ளப் தேவ், சதீஷ் பூனியா இவங்கெல்லாம் வந்து புதுசா ஜெனரல் செக்ரட்டரிஸா கொண்டு வராங்க. ஸ்மிருதி இரானி மினிஸ்டரா இருந்தவங்க இப்ப வந்து ஜெனரல் செக்ரட்டரியா கொண்டு வரப்பட்டிருக்காங்க. சோ இது போன்ற விஷயங்கள் செக்ரட்டரிஸா நிறைய பேரை போட்டிருக்காங்க. ஜென்சி பிரத்யேக குழு பண்ணிருக்காங்க. ஜென்சி அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷன் பாஜக எப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதுதான் சொல்ல வரேன். சோ இது போன்ற விஷயங்கள் மட்டுமல்லாமல் அந்த ஜென்சி அப்படிங்கிறவங்க வந்து எல்லாரும் வந்து ரொம்ப மிகைப்படுத்துறோமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எல்லாரும் வந்து ஜென்சியை வந்து அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ஒரு பிஜேபியோட ப்ரோக்ராம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட எக்ஸ்பான்ஷன் வந்து மெம்பர்ஷிப் எக்ஸ்பான்ஷன் ரீச் அவுட் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு வைடரா மட்டும் இருக்காது, ரொம்ப டீப்பா இருக்கும். பிரதமர் மோடி வந்து ஒரு மெம்பர்ஷிப் டிரைவ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ப்ரோக்ராம்ல பார்த்தேன். அவர் வந்து ஜெனரல் செக்ரட்டரியா இருந்த போது எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்கும் போது நடந்தப்பட்ட விஷயங்கள், சில பேர் பகிர்ந்திருக்கிற விஷயங்களை நான் கேட்ட போது சொல்றாங்க. அவர் வந்து ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிற போது சொல்லுவாங்க, மெம்பர்ஷிப் நடத்தினியா? ஆமா நடத்தினேன். அதுல எத்தனை பேர் பெண்கள், அதுல எத்தனை பேர் இளைஞர்கள், அந்த இளைஞர்கள்ல எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை பேர் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள் லைக் டாக்டர்ஸ், லாயர்ஸ் எத்தனை பேர், பட்டியலின மக்கள் எத்தனை பேர். சோ இது போன்ற வந்து ரொம்ப டீப்பா அவர் வந்து அனலைஸ் பண்ணுவாராம். ஒரு ஸ்மால் மெம்பர்ஷிப் குரூப் ஒரு 10 பேர் எடுக்கிறாங்கன்னா அந்த 10 பேர்ல யாராருக்கு எப்படிப்பட்ட பீப்புள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, பெண்கள் எத்தனை பேரு. சோ அது வந்து பிஜேபியோடைய அந்த மெம்பர்ஷிப் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்சிங்கிறது வந்து ஒரு சின்ன கமிட்டி மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. வினோத் தாவடே இருக்காரு. சோ இவங்க எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா they will try to see what are the real issues. ஏன்னா பிஜேபி செஞ்சது பாத்தீங்கன்னா ரியல் இஷ்யூங்கிறத விட இல்லாம இந்த ரியல் இஷ்யூவை வந்து அவங்க மடைமாற்றம் செய்வதற்கு பயன்பட்டாங்க. சில இஷ்யூஸ் இருந்தது. இப்ப நீட் மட்டுமே ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீட் இஷ்யூவை வந்து ஆல்ரெடி சிஜேபி ப்ராப்ளம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு புது எக்ஸாமும் நடத்திட்டாங்க கவர்மெண்ட்.
ஆனா இவங்க நீட்டை வச்சுதான் அவங்க ப்ரொட்டஸ்டே பண்ணாங்க. பட் சிஜேபி இஷ்யூ கிடையாது. ஆக்சுவலா ஜென்சிக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்களோட இஷ்யூஸ ஹைஜாக் பண்றாங்க சிஜேபி. சோ பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, they want to analyze the real issues. இல்லன்னா அவங்களால திரும்ப ஆட்சிக்கு வர்றது கஷ்டமா போயிடும். ஏன்னா நரேட்டிவ் செட்டிங் பிகம்ஸ் a trend. 2029ல அவருக்கு வரணும் அப்படின்னா இது போன்ற இஷ்யூஸ அவங்க அட்ரஸ் பண்ணணும். எந்த ஒரு குறிப்பிட்ட குரூப்போடைய கிரீவன்சஸ் அட்ரஸ் ஆகாம போகுதோ அது ஒரு இஷ்யூ ஆகுது. அந்த இஷ்யூ நரேட்டிவ் ஆகுது. சோ இதை கவனத்துல வச்சுக்கிட்டு தான் பிஜேபி இப்ப செயல்படுறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு நீங்க பேசுனீங்க. சோ மத்திய மாநில பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பாராளுமன்றத்தை விட இப்ப சவுத் இந்தியால இப்படி நடந்த இந்த கவுன்சில் போன்ற அமைப்புகள் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குன்னு தான் பாக்குறேன். ஏன்னா இப்ப நினைச்சு பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே இந்த நதிநீர் பிரச்சனையினால பாதிக்கப்படக்கூடிய மாநிலம். தென் மாநிலங்கள்ங்கிறத மட்டும் இல்லாமல் நதிநீரால பாதிக்கப்படக்கூடிய மாநிலம். 98 to 99 வாஜ்பாயுடைய 13 மாத காலத்தில் ஒரு டைம் ஒரு விஷயம் நடந்தது. காவிரியில ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. அந்த காவிரி இஷ்யூ அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு கெடு விதிச்சிட்டாங்க. பர்டிகுலர் டயத்துக்குள்ள ஒரு டேட் மாதிரி கொடுத்து, இதுக்குள்ள எங்களுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும், இதை தீர்வு காண்பதற்கு எங்களுக்கு ஒரு முயற்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப வாஜ்பாய் பிரதமர். அப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னா 4 மாநில முதல்வர்களை ஒன்னா சேர்த்து உட்கார வச்சு பேசுறாரு. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்கள். கருணாநிதி அப்ப இருந்தாரு தமிழ்நாட்டுல சிஎம், கருணாநிதி திமுக. கர்நாடகால ஜேஹெச் பட்டேல் ஜனதா தள் சேர்ந்தவர் சிஎம். கேரளால இகே நாயனார் கம்யூனிஸ்ட் சிஎம். புதுச்சேரியில ஜானகிராமன் அகைன் திமுக சிஎம். சென்ட்ரல் யாரு பாத்தீங்கன்னா வாஜ்பாய் ஒரு பிஜேபி சேர்ந்தவர். ஆனா எல்லாரையும் உட்கார வச்சு அந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அப்படிங்கறத அமைச்சத்துல அந்த டைம் ரொம்ப முக்கியமானது. 4 மாநில பிரதிநிதிகளும் அந்த மேலாண்மை ஆணையத்துல இருப்பாங்க. அவங்க அதை மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மெக்கானிசம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் மகிழ்ச்சியுடன் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை ஏத்துக்கிட்டாங்க. பிகாஸ் இட் வாஸ் அ வெரி வண்டர்ஃபுல் மெக்கானிசம் அப்படின்னு அவங்களோட ஃபீல். ஒரு மாநிலத்துக்காக இன்னொரு மாநிலத்தை கட்டாயப்படுத்த முடியாது. சோ அந்த மாநிலத்தை கட்டாயப்படுத்த முடியலங்கிறதுனால அந்த மாநிலம் தான் நினைச்ச மாதிரி செய்ய முடியாது. ஸோ எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். நான் எதுக்கு சொல்றேன்னா, இது போன்ற கூட்டாட்சி தத்துவங்கள் மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்ப நக்சலிசத்தை அடக்கணும்னா நக்சலிசம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சதுனாலதான் அந்த நக்சலிசம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இல்லைன்னா பசுபதி டு திருப்பதினு சொல்ற மாதிரி அவங்க ரெட் காரிடார்னு அமைச்சாங்க. அதே மாதிரிதான் அந்த இயற்கை வளங்கள் இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் எல்லாமே இட் நீட்ஸ் அ காமன் ரிட்ரஸல். நீங்க நினைச்சு பாருங்க, காவிரி இஷ்யூனால ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலம் பிரச்சனை வராம இருக்கணும். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. அதை தீர்த்து வைப்பதற்கு இது போன்ற கூட்டங்கள் பெரிதும் உதவும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நன்றி. நேயர்களே, இந்த விவாதத்தை குறித்து உங்கள் கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை ஸ்ரீகுமார் அவர்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.